வணக்கம் மக்களே. மிக முக்கியமான ஒரு வழக்கின் தீர்ப்பு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மற்றவங்க ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த செய்திகள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு மெசேஜ் பின் பண்ணி வச்சுருவோம். வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பள்ளி சீருடை வீதிகளில் தனி விலக்கு கோர முடியாது. ஹிஜாப் அணிய அனுமதி கோரிய வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அலகாபாத்தில். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த வழக்கு நடந்திருக்கு. மனு தாக்கல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பள்ளி சீருடையுடன் கூடிய முகத்தை மட்டும் மறைக்கக்கூடிய துணியான ஹிஜாப் அணிவதற்கு அனுமதி கோரிய வழக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீதிபதிகள் ஜே முனீர், இந்திரஜித் சுக்லா அமர்வில் இம்மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு, சீருடை கட்டுப்பாடு என்பது ஒழுக்கத்தையும் நிறுவன அடையாளத்தையும் பேணும் வகையில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அந்த கட்டுப்பாட்டை தீர்மானிக்கும் முழு அதிகாரம் பள்ளி நிர்வாகத்திற்கே இருக்கிறது. தனிப்பட்ட அல்லது மத விருப்பங்கள் அடிப்படையில் மாணவர்கள் அதில் விலக்கு கோர முடியாது. பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் காலத்தில் ஹிஜாப் அணிவதற்கு நிர்வாகம் தடை சொல்லவில்லை என்பதற்காக அதை இப்போதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடாது. பள்ளிகளில் சீருடை அணிவது என்பது மாணவர்களிடையே சமத்துவத்தை பேணவும் சாதி மத வேறுபாடுகளை கலந்து மதசார்பற்ற சூழ்நிலை உருவாக்கும் தான். வகுப்பறைக்குள் ஹிஜாப் அணிவது மத ரீதியாக கட்டாயமானது என்றோ அதை அணியாவிட்டால் மத நம்பிக்கைக்கு பாதிப்பு ஏற்படும் என்றோ நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் மனுதாரர் சமர்ப்பிக்கவில்லை. எனவே மனுவை தள்ளுபடி செய்கிறோம் சொல்லியிருக்காங்க. நீதிபதிகள் உத்தரவு கொடுத்துருக்காங்க. விசாரணையின் போது ஹிஜாப் அணிவது முஸ்லீம் மதத்தில் தவிர்க்க முடியாத பழக்கம் அல்ல. கடந்த 2022 கர்நாடக உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நீதிபதிகள் சுட்டி காட்டியிருக்காங்க. இந்த வழக்கோட தீர்ப்பு வேணும்னா இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் எடுத்து வச்சு தேடி பாருங்க, கிடைக்கும். இந்த வழக்கு தீர்ப்பு வேணும்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நானும் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி அனுப்புகிறேன். மிக முக்கியமான வழக்கு. இது தமிழகத்தில் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் இது அலகாபாத்தில் இந்த மாதிரி இருக்குது. தமிழகத்தில் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி ஏதாவது வழக்குகள் இருந்தால், இந்த மாதிரி மறுப்புகள் இருந்தால் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மற்றவங்க ஷேர் பண்ணிக்கோங்க.